இந்த செக்மெண்ட்ல வந்து புது புது அர்த்தங்கள் ரஹமான ரொம்ப நாள் கழிச்சு நான் அமிர்தஸ்ல மீட் பண்ண நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனா ஹானஸ்டா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதுல இருந்து சில பார்ட்ஸ் உங்களுக்காக. எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க் யூ. ஸோ என்னமோ நடக்குது படத்துக்கு அப்புறமா இப்போ சூப்பரா திருப்பியும் வந்து 36 வயதினிலே படம் மூலியமா வர போறீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு மெயின் ரீசன் என்ன? ஃப்ரம் ஆல் சைட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கதை. ஏன்னா இது ஏற்கனவே மலையாளத்தில் சூப்பர் ஹிட் ஆன படம் ஹவ் ஓல்ட் ஆர் யூ, அதோட ரீமேக் தான். ஸோ அது சொன்ன உடனே வந்து டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி குட் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு ஆக்டருக்கு ஃபெதர் இன் தி ஹேட் மாதிரி தான். யூ ஒரு படம் ஓடும்போது நல்ல படம் அது 100 பேர் அதை பற்றி வாழ்த்து சொல்லும்போது அதில் நான் இருக்குங்கிற சந்தோஷம் பெருமை தான். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். இன்னொரு ரீசன் கேட்டிங்கன்னா, நான் ஹீரோ காலம் நிறைய ஹீரோஸ் எல்லாம் டைமில் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜோதிகா வந்து மட்டும் என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் இருந்ததில்லை. ஸோ அதுக்குள்ளே அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் இன்னும் சினிமா வேண்டான்ட்டாங்க. அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே சரி ஜோதிகா கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு இந்த படத்து மூலியமாக கிடைச்சது. So I've become, I used to like her in movies and she's been a very beautiful and gorgeous girl. But இந்த படம் 36 வயதினருக்கு அப்புறம் நானும் எங்கேயோ என்னே தெரியாமல் அறியாமல் என்னன்னு தெரியல, அஃப்கோர்ஸ் சூர்யா என்னோட நண்பர் தான் இருந்தாலும் நான் ஜோதிகாவை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். I just become an admirer because she is a very good actress. முதல்ல நினச்சி ஜோதிகா இஸ் ஜஸ்ட் ஒரு கிளாமர் கேர்ள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் ஒரு ஐ டோன்ட் திங்க் தமிழில் இவ்வளோ பொட்டென்ஷியலான ஒரு கேரக்டர் இப்போ சமீப காலத்தில் எந்த ஹீரோயின் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஜோதிகா வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக இந்த ரோல் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. மலையாளத்தில் வந்து மஞ்சு வாரியர் அவங்க கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியும் நடிக்கிறது. ஜோதிகனால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு நினச்சால் சந்தேகமாக இருந்துச்சு. பட் ஒர்க் பண்ண ஆரம்பித்து அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன ஷார்ட்ஸு சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவ கொடுக்க என்னால் தெரியாமல் ஒரு அட்மிரேஷன் வந்துருச்சு அவங்க மேலே. ஸோ ஐ ஹவ் ஆல்சோ பிகம் ஸ்டார்டட் லைக்கிங் ஹர் அஸ் அ ஃபேன் அண்ட் ஐ டோல்ட் திஸ் ஆன் ஜோதிகாஸ் ஃபேஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் டு அதர்ஸ். ஸோ இப்படி ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து ஜோதிகோட ஹஸ்பண்ட் இஸ் அ ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். His wife is Jyotika and I am Rahman. So in front with this husband's permission I am acting with his wife. So it is all different. அப்படி பார்க்கும்போது everything. See இப்போ சூர்யாவுக்கு கூட நடிச்சிருக்கலாம் பிகாஸ் இந்த படம் அவ்வளோ அருமையானது. பட் ஐ டோன்ட் நோ வை தே சோஸ் மீ அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இது வந்து நானாக தேடி போன ரோல் கிடையாது, அவங்களா வந்து என்னை கேட்டாங்க. அண்ட் ஐ எம் ஹாப்பி. ஓவரால் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த ஹோல் ஃபிலிம். கண்டிப்பா இந்த 36 வயதினிலே படத்துல வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மீட்டியான ரோல் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நீங்க சொல்லாமையே. ஸோ அந்த ரோல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரோல் வந்து இது ஒரு மிடில் கிளாஸ் ஆவரேஜ் ஃபேமிலி கதை தான். நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ரேடியோ ஜாக்கி. வாழ்க்கையை வந்து நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் தெரியல டைம்னாலேயோ இல்லை எல்லாம் மேலே வந்து மேலோட்டு வளர முடியல. இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற கேரக்டர் பொறுத்து அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வீட்டில் காட்டுறது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்தால் மனசில் இருக்குது, லவ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வளரணும் நிறைய ஆசைகள் இருக்குது. பட் வென் யூ ஹேவ் ஆல் திஸ் ட்ரீம்ஸ். ஆனால் சில டைமில் என்ன ஆகிடுதுன்னா டைம் சரியில்லைன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் ஏதாவது ஒரு பூனை க்ராஸ் பண்ணான்னா வேலை கெட்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது அது வந்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓவராக வந்து இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஆக்சுவலி நான் கதை சொல்லக்கூடாது, கொஞ்சம் விட்டுன்னு நான் கதையை சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து கேபி சார் டைரெக்ஷனில் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த லெவலில் இருக்காங்களே அப்படின்னு ஒரு டிரெக்டர் யாரை சொல்லுவீங்க? அந்த மாதிரி ஒரு டிரெக்டர்னா எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் இப்போ சமீப காலத்தில் நான் ஒர்க் பண்ணதில் தான் என்னால் சொல்ல முடியும். ஐ லைக் ஒர்க்கிங் ராம்ங்கிற படத்தில் டேரக்டர் வந்து அமீர் அண்ட் இப்போது ரோஷன் ஆண்ட்ரூஸ். ஃபெல்ட் வெரி ஏன்னா கம்ஃபர்ட்டு கிடையாது. ஓகே ஆர்டிஸ்ட் சொல்லலாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது, அதனால தான் எனக்கு அவங்கள பிடிக்கும். இல்லை, என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் வந்துங்கிறது வேறு. பிகாஸ் ஐ எம் வெரி லாஜிஸ்டிக் பர்சன். நான் எது இருந்தாலும் யதார்த்தமாக தான் நான் திங்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து திறமை தேவை. ஐ சர்ச் ஃபார் டேலண்ட்ஸ் ஃப்ரம் அ டேரக்டர். ஸோ அமீர் வந்து மேபி வெரி ரஃப் அண்ட் டஃப் வித் த செட். ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து மக்கள் வந்து பாராட்டும் போது சார் என்ன சூப்பராக நடிச்சிருக்கேன்னா அது முழு க்ரெடிட் நான்
டேரக்டருக்கு தான் கொடுப்பேன். தட் இஸ் வாட் பிகாஸ் த டைரக்டர் ஹேஸ் டேக்கின் த டேலண்ட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் காட்டினாங்க படத்தில். அதுதான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஹீரோஸ் வந்து இப்போ பழகுனதில் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா ஹீரோஸும் நல்லா தான் இருக்குது. இப்போ அஜித் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், சூர்யா கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் பட் ஆன் த லாங் ரன் சூர்யா வந்து கொஞ்சம் கூட அட்டாச் ஆயிடுச்சு. பிகாஸ் பேசிக்லி ஹீ இஸ் லைக் மீ. ஐ கேன் சி என்னோட மிரர் மாதிரி தான் சூர்யா. ஏன்னா அவரோட தாட்ஸு அவர் எங்கிட்ட பேசும்போதும், ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய ரொம்ப கொஞ்சம் ஓவராக பேசுறது, இது இருந்தாலும் சூப்பர் அப்படி இப்படி சும்மா தேவையில்லாமல் பேசுகிறாங்க, பில்டப் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. பட் நான் அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் சூரியம் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். எது இருந்தாலும் என்ன ஃபேஸ் பார்த்து பேசிடுவாங்க. உங்களை வந்து நிறைய தமிழ் சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ரசிகர்கள் சார்பாக நான் செல்லமாக கோச்சிக்கிறேன் உங்கள் மேலே. ஆல் தி பெஸ்ட் சார். வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த 36 வயது நிலை படத்தில் உங்களோட ஆக்டிங் திருப்பியும் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருமே வந்து நானும் ஒரு ரசிகையாக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன்